வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியில். இந்த முறை இந்த இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. இன்னொரு பக்கம் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில் இந்த சீட்டை கேட்டு வாங்கியிருக்காங்க திமுகவுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏன் உருவாச்சு, எதிர்க்கட்சிகள்லாம் புறக்கணித்திருப்பது சரியா அப்படின்ற பல்வேறு விவாதங்கள் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசியல் கட்சி விளம்பரமோ அரசாங்க விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸும் நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் மதுரை திருமங்கலம் நடந்த இடைத்தேர்தல் தான் ஒரு மிகப்பெரிய கேலி கூத்தான ஒரு தேர்தல். திமுக ஆட்சி காலத்தில் 2009-10 அந்த காலகட்டத்தில் தான் அந்த தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தல் எவ்வளவு மோசமான முறையில் அந்த தேர்தல் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களுக்கு பணம் என்பது விநியோகம் செய்யப்பட்டு தண்ணீர் போல் பணம் செலவு செய்யப்பட்டு அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக அடைந்தார்கள். அந்த தேர்தல் தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிவிட்டது. அந்த தேர்தலில் தான் இன்னும் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள்லாம் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே காலகட்டத்தில் தருமபுரி பெண்ணாகரத்தில் அந்த தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தல். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. ஆனால் களத்தில் பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கின ஒரு கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக. ஏன்னா தருமபுரி அவங்களுடைய கோட்டை அப்படின்னும் போது அந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பாமக முன்னெடுத்தாங்க. அப்போ பாமகவில் வேல்முருகன் இருந்தார். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அப்போ பாமகவில் இருக்கும்போது, இப்போல்லாம் வார் ரூமை பற்றி பேசுகிறோம். அந்த காலத்திலேயே வார் ரூம்லாம் தர்மபுரி அதியமான் ஹோட்டலில் செட் பண்ணி அங்கேருந்து வேலை பார்த்தாரு அந்த தேர்தலுக்காக. பல வகைகளில் ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக அது மாறியது. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பண்ணாங்க. இன்னைக்கு நாம கேள்விப்படுற எல்லா விஷயங்களும் அந்த தேர்தலிலும் நடந்தது. அந்த தேர்தலில் எப்படின்னா, அது கிராமம் அப்படின்னும் போது போலியான முறையில் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். போலியான நிகழ்ச்சிகள்லாம் பந்தல் போட்டு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, கிடா வெட்டி சோறு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சாப்பிட்டு போகிறவங்களுக்குலாம் பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் மொய் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சி பணத்தை விநியோகம் பண்ண அந்த தேர்தல். அப்போ அவங்க பாமக என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் வீடியோவாக பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தை தினம் போய் பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த தேர்தல் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி, எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அங்கே பிரச்சாரத்துக்காக போகிறார். அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய காரெல்லாம் அந்த சோதனை சாவடியில் நிற்க வச்சு செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது உருவாகிவிட்டது. அந்த தொகுதிக்குள்ள போற அமைச்சர்களுடைய கார், மற்றவர்களுடைய கார், எல்லாருடைய வாகனங்களையும் சோதனை போடக்கூடிய ஒரு நிலைமையை அன்னைக்கு பாமக உருவாக்குனாங்க. ஏன்னா பாமகவுடைய பிரச்சாரம் என்பது அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு என்பது நடக்கிறது, ஆளுங்கட்சி அந்த தேர்தலில் முறைகேடில் ஈடுபடுகிறது அப்படின்றத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு பெரிய நெருக்கடியாக தேர்தல் ஆணையத்துக்கும் மாறியது, ஆளுங்கட்சிக்கும் மாறியது. அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் களம் என்பது அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழகம் பார்த்த ஒரு தேர்தல் அப்படின்னா ஆர்கே நகர் பை எலெக்ஷன். உங்களுக்கு ஏன் அந்த பை எலெக்ஷனை நிப்பாட்டினாங்க அப்படின்றது தெரியும். விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த சோதனை, அதுக்கப்புறம் 89 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஆதாரத்தை பிடிச்சதுனால அந்த தேர்தலை அவங்க நிப்பாட்டிட்டாங்க. மீண்டும் அந்த தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் பணம் என்பது கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ செந்தில் பாலாஜி அமமுக சப்போர்ட்டராக இருந்தார். டிடிவி தினகரன் நிற்கும் போது திருமங்கலம் ஃபார்முலா எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அதை மேலும் இம்ப்ரவைஸ் பண்ணி, நீங்கள் ஒரு தெருவில் ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா அந்த 50 குடும்பமும் வாக்கு சேகரிக்கக்கூடிய இயந்திரங்களாக அவங்க மாற்றிட்டாங்க. நீங்கள் குக்கரை கொண்டு வந்தீங்கன்னா 500 ரூபா,
குக்கர் இல்லாமல் நீங்கள் கொடியை மட்டும் பிடிச்சிட்டு எங்களோட வாக்கு சேகரிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற அடிப்படையில் டெய்லி வந்து காசு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் ஈரோடு ஈஸ்ட்லேயும் வந்து கடந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி பட்டியலை கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சு காலையில் நீங்கள் போய் பட்டியலில் வந்து ஒரு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படம் போடுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 6 மணிக்கு 7 மணிக்கு மேலேயோ வீட்டுக்கு போகும்போது கையெழுத்து போட்டு மறுபடியும் காசு வாங்கிட்டு போயிடணும். கிட்டத்தட்ட பல பேர் வேலையெல்லாம் விட்டு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த ஊரில் தங்கியிருந்தாங்க வாக்காளர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50% வாக்காளர்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கக்கூடிய நபர்களாக மாத்திட்டாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து வாக்காளர்களை அவங்க வந்து விலைக்கு வாங்கி அந்த தேர்தல் என்பதும் ஒரு கேலி கூத்தான ஒரு தேர்தலாக நடந்து முடிந்தது. உங்களுக்கு தீபாவளிக்கு ஆஃபர் போடுற மாதிரி உங்களுக்கு புடவை கிடைச்சிரும், அப்புறம் வந்து பாத்திரங்கள் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து கொலுசு, அதுக்கப்புறம் வந்து காயின், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த தேர்தலில் கொடுத்தாங்க. செல்போன் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். என்னென்ன பரிசு பொருட்கள் அப்படின்ற அந்த பட்டியலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான முறையில் அந்த தேர்தல் என்பது நடந்து முடிந்தது. தற்போது அதே மாதிரியான ஒரு சூழல் மீண்டும் அங்கே உருவாகுமா அப்படின்னா யாரும் கேரண்டியா இல்லை அதெல்லாம் நடக்காது இந்த முறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த சீட்டை கேட்டு வாங்கி இப்போ திமுக அங்கே களமாடுகிறது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அடுத்தது 2026 தேர்தல் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பை எலெக்ஷன்ல ஒரு வெற்றி பாருங்க, 3 வருடங்கள் கழித்து கூட எங்கள் மீது எந்த விதமான ஒரு அதிருப்தியும் இல்லை அப்படின்னு அதை ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு மெசேஜிங்க கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கு இந்த தேர்தல் என்பது தேவைப்படுகிறது. ஆகவே தான் இந்த தேர்தலில் திமுக மும்முரமாக களம் இறங்கி இருக்கு. அமைச்சர்கள்லாம் ஆல்ரெடி வந்து களத்துக்கு போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவுக்கு களத்தில் ஒரு போட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா எந்த ஒரு போட்டியும் கிடையாது. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக களத்தில் இல்லை. போட்டியிலிருந்து நாங்கள் வந்து விலகுகிறோம், நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா கடந்த முறை அவங்க வந்து ஃபீல்டில் இருந்தாங்க, பெரிய நெருக்கடி அப்படின்றது உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 43,000 ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான். உங்களுக்கு அதிமுக போன்ற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து யாருமே எதிரி இல்லை, எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இன்னைக்கு உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தப்போ ரைட்டோ தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்க களம் இறங்கி இருக்கிறார்கள். சீமான் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம், பட் அந்த முடிவை எடுத்துட்டு அவர் களத்தில் நிற்கிறாரு. நான் வந்து களத்தில் இருந்து திமுகவை எதிர்க்க போகிறேன், இந்த தேர்தலில் நான் வந்து போட்டி போட்டு திமுகவை அம்பலப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த வேலையை தான் வந்து அதிமுக மற்ற கட்சிகள்லாம் செய்திருக்க வேண்டும், இன்க்ளூடிங் தாவேகா. என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 2026 தேர்தலுக்கு தான் வரோம், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆகவே நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு தேர்தலெல்லாம் இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை, போட்டியும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. அப்போ நீங்க மக்களுடைய பார்வையிலிருந்து சிந்திக்கும் போது, மக்களுடைய பார்வையிலிருந்து நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வாக்காளனாக அவங்க வந்து பூத்துக்கு போறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் நிற்கிறாங்க, எனக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற அந்த கேள்வி வரும். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவை பிரசன்ட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் தவறி இருக்கிறார்கள் அப்படின்றது மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றது எப்பவுமே ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகள், ஆளுங்கட்சி செய்திருக்கக்கூடிய தவறுகள், அவங்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில நடந்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுவதற்கான ஒரு களமாக இந்த களத்தை மாற்றி இருக்க வேண்டும். அதுதான் வந்து எதிர்க்கட்சிகள் செய்திருக்க வேண்டும். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அந்த வாய்ப்பை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தவற விட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதை விட ஒரு கேலி கூத்து இருக்க முடியுமா? இன்னைக்கு வந்து அங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று, நீங்க வந்து ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த 2 சாய்ஸ் தான். அதையும் மீறி ஒரு சாய்ஸ்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை ஓட்டே போடாதீங்க. ஏன்னா ஒரு போட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு கடும் போட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா மக்கள் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, வருவாங்க. உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம், பரிசு கொடுக்குறாங்க, ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் களத்துல இருந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனால் அதையெல்லாம் வந்து இன்னைக்கு செய்வதற்கு கூட அங்கே வந்து பிரதான எதிர்க்கட்சிகள் யாருமே இல்லை அப்படின்னும் போது
இந்த தேர்தல் எப்படி நடந்தா என்ன அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருப்பாங்க. மக்களுக்கு நீங்க பை எலெக்ஷன் வரும்போது என்ன ஆல்டர்னேட்டிவை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் தான். ஒரு பை எலெக்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா, பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் தானாக வரும். ஏன்னா அவங்க மீது ஒரு அதிருப்தி என்பது இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தி என்பது உருவாகி இருக்கு. பொங்கலுக்கு காசு கொடுக்கல, அது ஒரு அதிருப்தி என்பது உருவாகி இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு, ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அங்கங்க இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி என்பது இருக்கு. ஆனால் அதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆளும் கட்சியை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நாங்க இந்த தேர்தலில் நிக்கிறோம், இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நாங்க எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இந்த தேர்தலை ஏன் எதிர்கட்சிகள்லாம் சந்திக்க தவறிவிட்டார்கள்? இதை விட வேறு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமா அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ இந்த தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாருங்க, நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு பொற்கால ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மக்கள் ஆதரவு அப்படின்னு அவங்க அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டை நீங்கள் குறைச்சிங்கன்னா, போன தடவை அவங்க வாங்கின ஓட்டை விட இந்த தடவை ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுவே ஒரு மாரல் விக்டரியா இருக்கும் எதிர்கட்சிகளுக்கு. நீங்க களத்துல நிக்கிறதே ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த வாய்ப்பை எதிர்கட்சிகள் தவறவிட்டது ஏன்? நான் ஏற்கனவே சொன்னது போல சீமான் உடைய அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியல. சமீபத்தில் அவர் பெரியாரை பற்றி தெரிவித்த கருத்துக்கள்லாம் மிகப்பெரிய அபத்தம். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் தான். ஏன்னா உங்களுக்கு சித்தாந்த ரீதியாக தேர்தல்களில் யாருமே யோசித்து வாக்களிக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கட்சிகள் பேசுவதற்கும் மேடையில் பேசுவதற்கும் கொள்கை ரீதியாக பேசுவதற்கும் வைக்கின்ற விஷயங்கள். இன்னைக்கு நான் சித்தாந்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியாரை அட்டாக் பண்ணது பெரிய அளவில் ரசிக்கப்படவில்லை. திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம். பிஜேபி என்ன பேசிட்டு இருக்காங்களோ, ஆர்எஸ்எஸ் என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதே டோன்ல சீமானும் பேசுகிறார். சீமானுக்கு இருந்த ஆதரவு இந்த பேச்சு மூலமாக மேலும் அது சரிந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பிஜேபி தலைவர்களே ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நீங்க பெரியாரை டச் பண்ணிட்டு அவரை டார்கெட் பண்ணிட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லா சமூக மக்கள் மத்தியிலையும் பெரியாருக்கு ஒரு குட்வில் அப்படின்றது இருக்கிறது, ஒரு ஆதரவு அப்படின்றது இருக்கிறது. நீங்க அவர் அட்டாக் பண்ணிட்டு ஒரு அரசியல் பண்றது அப்படின்றதே பல பேர் முகம் சுளிப்பாங்க. பெரியார் சொன்ன கருத்துக்கள்ல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனால் இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் பெரியார் தான் அப்படின்ற அந்த உணர்வு என்பது அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல பெரியாரை போய் அட்டாக் பண்றது ஒரு பொலிட்டிக்கலி ஃபூலிஷ் திங் அப்படின்னு தான் பிஜேபி தலைவர்களே அப்படிதான் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும்போது. ஆனால் சீமான் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஒரு அரசியல் தற்கொலை முயற்சி அப்படின்றத எடுத்துட்டாரு. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் போய் நிற்கிறாரு. இந்த விஷயங்கள் அப்படின்றத அதுலயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். திமுக அதை ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக எடுக்கும். அந்த பிரச்சாரத்தை எடுக்கும்போது மக்கள் பிரச்சனைகள்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். ஏன்னா நீங்க அந்த களத்துல மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இப்ப சீமான் இருக்காருன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிருச்சு. இந்த விஷயங்களை பற்றி பேசுவாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகின்ற கட்சிகள்லாம் தேர்தலில் பங்கெடுக்காம வெளியே இருக்கு. அப்போ இந்த தேர்தல் அப்படின்றது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த எதிர்கட்சிகள் அப்படின்றதான் சொல்ல முடியும். நீங்க இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னே சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க. எல்லோருடைய கவனமும் அந்த தேர்தல் அந்த தொகுதி மீது இருக்கும் அப்படின்னும் போது அந்த தொகுதியில என்னென்ன விஷயங்கள் அதை பயன்படுத்தி பேச வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, யூடியூப் இருக்கு. உங்க பிரச்சாரத்தெல்லாம் நேரடியா அதன் மூலமாக கொண்டு போங்க. இல்ல ஊடகங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எதிர்கட்சி நினைத்தால் சமூக வலைதளங்கள்ல கொண்டு போங்க. இன்னைக்கு யூடியூப் ஒரு பெரிய ஆயுதமாக மாறி இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்க எல்லா பிரச்சாரங்களையும் லைவ் பண்ணுங்க. இந்த திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகள், திமுக அரசாங்கத்தை நாங்க எப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு போய் அங்க பேசுங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மாதிரி வேற பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது. அப்போ அதெல்லாம் அந்த களத்துல பேசும்போது அது பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வாய்ப்பை எதிர்கட்சிகள் தவறி விட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை. ஆகவே ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு எதிர்கட்சிகள் எந்த விதமான ஒரு ஆல்டர்னேட்டிவும் கொடுக்காம அவர்களை அப்படியே கைவிட்டுட்டாங்க அப்படின்றது தான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தி. இந்த போக்கு இப்படியே போச்சு அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, அரசியல் கட்சிகளுக்கும் நல்லதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி அரசியலை முன்னெடுப்பதற்கே யாருமே தயாரில்லாத ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறதா அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஒரு மிகப்பெரிய சந்தேகம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.